சோ மக்களே, வீரபாண்டியிலிருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. வரும் தம்பி, பார்த்துக்கோங்க, கத்தணும் மாட்டேன். ஸோ மக்களே, நம்மளோட செகண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டான பென்னி குயிக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பென்னி குயிக் அப்படிங்கிறா யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முல்லை பெரியார் டேம் அப்படிங்கிறத நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த முல்லை பெரியார் டேமை பில்ட் பண்ணவங்க தான் பென்னி குயிக். ஸோ இதோட இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய டாப்பிக்கு. ஸோ அவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களுக்கு உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு நினைவாக கட்டப்பட்ட ஒரு மணிமண்டபம் தான் இது பென்னி குயிக் மெமோரியல். ஓகேங்களா, பென்னி குயிக் மணிமண்டபம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மக்களே, இந்த பென்னி குயிக் மெமோரியல் ஹால் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தேனி டிஸ்ட்ரிக்டில் கூடலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் லோயர் கேம்ப் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவங்களை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ வைகை டேம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது மூலிமா அந்த மதுரை சைடு எல்லாமே இந்த பாசன பகுதிக்கு அந்த வைகை டேம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேனி சைடுமே ஒரு பச்சை பசேர்னு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வெளிநாட்டிலேருந்து ஸோ இவர் ஒரு இன்ஜினியர். இவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ்ட்டை ஃபாரின் கவர்மெண்ட்ஸ்ட்டை ஃபண்டு வாங்கி இந்த முல்லை பெரியார் அணையை கெட்டினார். ஸோ அப்படி கெட்டும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ்லாம் வந்தது. ஸோ ஃபெயிலியர்ஸ்லாம் வந்தாலும் மறுபடியும் கவர்மெண்ட்டை கேட்கும்போது அந்த இன்னொரு ஃபண்ட் அவங்க கொடுக்கல. ஸோ இவரோட சொத்தை விற்று நம்ம தமிழ்நாட்டு தேனி சைடு உள்ள மக்களுக்காக இந்த முல்லை பெரியார் அணையை பாசனத்துக்காக கெட்டி முடிச்சிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக கெட்டி முடிச்சு இப்போவும் அது ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம வீரபாண்டியில் கூட ஒரு ஆறு பார்த்துருப்பீங்க. ஸோ அது இங்கேருந்து இந்த டேம்லேருந்து திறந்து விடுற தண்ணி தான் அங்கே வருது. ஓகேங்களா, ஸோ ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் இவரை பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே அவரோட சிலை இருக்குது. சுற்றி ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அது லைட்டாக மேஜிக்கல் ஷாட்ஸில் வருது. ஸோ அவரோட சிலைக்கு சைடில் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணையை கட்டிய சாதனையாளர் அப்படின்னு போட்டு கர்னல் ஜான் பென்னி குயிக். பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 15 ஜனவரி 1841. மறைவு 9 மார்ச் 1911. இந்தியாவில் பிறந்து இங்கிலாந்தில் மறைந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மெமோரியல் ஹால் நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவங்களால் திறந்து வைக்கப்பட்டது. என்னைக்கு திறந்தாங்க அப்படின்னா 2013 ஜனவரி மந்த் 15 தேதி அன்னைக்கு தான் இது திறந்திருக்காங்க. ஸோ லோயர் கம் தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா.
ஸோ அந்த டேமோட சம் பிக்சர்ஸ்லாம் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ அந்த பென்னி குயிக், அவர் ஜான் பென்னி குயிக் அவங்க பயன்படுத்தின ஒரு நாற்காலி வந்து இங்கே வந்து பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே இந்த இடத்த வந்து சூப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவு டீசெண்டான க்ளீன்னஸ் வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ மக்களே, இங்கே வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ப்ரீவியஸ் டைம் இதை வந்து விசிட் பண்ணும்போது இதெல்லாம் நல்லா பச்சை பசேன்னு இருந்தது. ஸோ இப்போலாம் கொஞ்சம் காஞ்சி கருவாடான மாதிரி தான் இருக்குது இந்த புல்லெல்லாம். மக்களே, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென்னி குயிக் முடிச்சுட்டு சுருளி போகிற வழியில் அந்த டென்னிஸ் கிரேப்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த கிரேப்ஸ் தோட்டம், ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம வந்து நிப்பாட்டியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்க போயிட்டாங்க. நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்காக டீ கடையில் வந்து டீ சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மக்களே, திராட்சை தோட்டம். ஸோ நீங்கள் வந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா அந்த திராட்சை தோட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு விசிட் வந்து பார்த்துட்டு போகலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு போகலாம். நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து இது வந்து விசிட் பண்ணிட்டு வந்து போகிறாங்க, இன்க்ளூடிங் ஃபாரினர்ஸ். மக்களே, இந்த கிரேப்ஸ் ஃபார்ம்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியாஸ் வந்து இருக்குது, கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா. நீங்கள் கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். தம்பி வந்து கிட்ஸ் தான், ஸோ அதனால் ப்ளே பண்ண போகிறப்பையா மறக்காமல் எல்லோரும் அவனுக்காக ஒரு லைக்கை போட்டுவிட்டு பாருங்கள். மக்களே, கிரேப்ஸ் அந்த ஃபார்முக்குள்ள பார்த்தீங்கன்னா சும்மா செமையான ஃபன் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்குன்ட்டு அதை நோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆளும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டே அதை பறித்து ஜாலியாக சாப்பிட்றது, அது தனி ஃபீல்தாங்க, ஓகேங்களா. ஸோ யார் வந்தீங்கன்னா அது மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா ஸோ பண்ணுங்கள், ஒன்றும் சொல்கிறது கிடையாது. மக்களே, ஒரு வழியாக சுருளி ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்தாலே தெரியும், ஒரு காடு மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ இதில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து மேலே நடக்கணும். ஸோ அங்கே போய் தான் நம்மளோட ஃபால்ஸ் வந்து பார்த்து அங்கே வந்து நம்ம குளிக்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்மளோட மங்கீஸ் தொல்லைகள் அண்ட் அட்ராசிட்டிஸ் வந்து ஓவராக இருக்கும். ஸோ அதனால் பி கேர்ஃபுல், ஓகேங்களா. எடுத்துட்டு வரீங்க.
இந்த சுருளி ஃபால்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து என்ட்ரி ஆனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். ஸோ கையில வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுக்கிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மை அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். கேட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட உள்ள திங்ஸை கூட மங்கீஸ் வந்து புடுங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக உள்ளது. நீங்க ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக்கிங் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ல ஏறி நீங்க வந்து போகணும். ட்ரெக்கிங்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வெஹிக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆளுக்க வர்றதை பொறுத்து அவங்க வந்து அந்த சர்வீஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்களே சுருளி ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஷாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்நாக்ஸ் விற்பாங்க, அண்ட் தென் டவல்ஸ் அண்ட் சம் கிளாத் மெட்டீரியல்ஸ் வந்து விற்பாங்க. ஓகேங்களா? ஸோ டாய்ஸ் எல்லாம் விற்பாங்க சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு. ஸோ தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுருளி ஃபால்ஸ் போயிட்டு வந்து காலையில் அந்த மண்டபத்தில் வந்து மதியத்துக்கு தேவையான சாப்பாடுமே நாங்கள் வந்து செஞ்சிட்டோம். ஸோ அதை வந்து ஒரு தோப்பில் வந்து உட்காந்து எடுத்து நீட்டாக வந்து எல்லாத்துக்கும் அப்படியே சாப்பாடெலாம் அப்படியே பரிமாறிட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒரு அருவியில் குளிச்சுட்டு அந்த தோப்பில் உட்காந்து சாப்பிட்ற ஃபீலிங்கே தனி ஃபீலிங் தான். ஸோ அது ஃபீல் பண்ணவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வந்து கொடுக்கும். ஸோ மக்களே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிற நம்மளோட லாஸ்ட் டூரிஸ்ட்டு பாயிண்டான வைகை டேம் வந்து ரீச் ஆயாச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். பல பஞ்சாயத்துக்களை எல்லாம் கடந்து தான் இந்த வைகை டேமுக்கு வந்து ரீச் ஆனோம். ஓகேங்களா? சுருளி ஃபால்ஸ் வந்து கிளம்புறது கிட்டத்தட்ட 4 மணிக்கிட்ட ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல பஞ்சாயத்து ஆகிட்டு. ஸோ அது என்ன பஞ்சாயத்து அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து நான் விரும்பலை. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் இங்கே வந்து வந்தோம். ஒரு 6:10 அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து வந்தோம். ஸோ அது இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ரவுண்டு வந்து அடிச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து வந்து வெளியே போகிற நேரம் வந்து வந்து விடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வர்ற 1-2 மேஜிக்கல் ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ வைகை டேம் இதை பற்றி தெரியாதவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே தெரியும். ஸோ வைகை டேம் தெரியுதோ இல்லையோ, அந்த வைகை அப்படிங்கிற நேம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். மதுரையை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு, மதுரைக்காரங்களுக்கு தெரியும். மதுரை
யாரையும் இருந்துட்டு உடனே நம்ம ஏரியா. ஸோ மக்களே, நம்ம வந்து இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா வைகை டேமுக்கு மேலே உள்ள வியூ தாங்க இது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா டேம் தெரியும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த வைகை டேமில் உள்ள அந்த பார்க் வந்து இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து தாராளமாக அதை வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? முக்கியமாக இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சாயத்து எடுத்துட்டு ஒரு மெயின்ல ஏறணுமா? ஸோ மக்களே, வைகை டேமை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து நமக்கு வந்து வந்தாச்சு அப்படி தாங்க சொல்லணும். வைகை டேம் டு கோவில்பட்டி. ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் ட்ரிப் ஒரு ஃபைனல் என்ட்ரோ வந்து ஃபைனல் அவுட்ரோ வந்து எனக்குள்ள வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ போகும்போது சும்மா 1-2 கேபின் ரைட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வேறு எதுவும் ஷார்ட்ஸ் அமைஞ்சது அப்படின்னா அந்த ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு உங்களுக்கு லாஸ்ட் வந்து அங்கே போய் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன்.